ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்ட்டான ஈஸியான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு சேர்த்தாச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த குருமாவுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போதைக்கு பெரிய சைஸ் வெங்காயம் தான் இதுக்கு வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாவும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ திரும்ப இது கூட வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து லைட்டாக நான் வந்து இந்த மாதிரி வசந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கினா போதுங்க. அதுக்கு நம்ம இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி பழத்தில் 2 தக்காளி பழம் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து இன்னும் கரையணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதான் இது வந்து நல்லா வதங்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. திரும்ப இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மசாலா பவுடர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்காண்டி 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம மட்டன் மசாலா பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். கறி மசாலான்னு சொல்லுவாங்க, கடையில் கூட கிடைக்கும். அதை வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தூள், சிக்கன் குழம்பு தூள் கூட நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இங்கே பாருங்கள். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். குட்டி கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு போடுங்க. அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா கூட. இப்போ இந்த மாதிரி இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ சிம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட தனி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மல்லித்தூள் பவுட்ரு வந்து நான் கடையில் வாங்கின பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். 1 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தனி மல்லித்தூள் பவுட்ரு, கடையில் வாங்கின தனி மல்லி பவுட்ரு தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 1/2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து எல்லா மசாலாவும் இதை கூட ஆட் பண்ணனால அது வந்து கம்மியாக சேர்த்தாவே போதும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இதுலேயே வந்து காய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஓரளவுக்கு இப்போ நல்லா இது வதங்கியிருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஆயிலெலாம் வந்து லைட்டாக வந்து இதாகிருக்கு. இந்த டைத்தில் நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து இந்த காயெலாம் வந்து நல்லா இதில் வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும். குழம்புக்கு தேவையான அளவு முட்டை வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை நம்ம உடைச்சிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம முட்டையை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ 4 முட்டையும் நான் வந்து உடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். லைட் இப்போது வேக வச்சிருந்த முட்டையை இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் குழம்புல போட்டால் அது கரெக்டாக வந்து அந்த குழம்போட இதெல்லாம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது. காயெலாம் வந்து நல்லா வேகட்டும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த அந்த முட்டையை நம்ம இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது கூட நல்லா வேகும். காய் வேகையிலே நம்ம சேர்த்துக்கலாம். காய் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்தாச்சு. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு காயை வேக வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு இந்த டயத்தில் நம்ம முட்டை சேர்க்கறதுனால குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் நம்ம எக் இது கூட ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். அதனால் தேங்காய் பூ எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்தே நம்ம அதை வந்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ அரைச்சிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் சோம்பு நம்ம சேர்த்தோம்ல அது 2 தான். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் அரைச்சி இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு வெந்துட்டு இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து காய் எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதோட உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக வேகணும். எக்கு வந்து பாருங்கள் அப்படியே கிடக்கு. இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து காய் வந்து வெந்திருக்கும். இந்த டைத்தில் உருளைக்கிழங்கு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இங்கே நல்லா வெந்துருச்சு. முட்டையும் சூப்பராக கிடக்கு. இப்போ நல்லா இது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைத்தில் நம்ம இது கூட முட்டை வந்து பொட்டு ஊற்ற போகிறோம். இது ஒவ்வொரு எக் வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 எக் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். மூணு முட்டை வந்து நான் இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வேகட்டும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நான் வந்து அடுப்பை சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டேன். இப்போ வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக நான் வந்து ஸ்பீடு ஏற்றிருக்கேன். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். திரும்பவும் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா அது வந்து வெந்திருக்கும். நம்ம வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சோம்னா அது வந்து நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் பால் வந்து, அதாவது தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடி ஆச்சுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த முட்டை, வேக வச்சுருந்த முட்டை, காய் எல்லாமே சூப்பராக ரெடி ஆச்சு. குருமாவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டேஸ்டான குருமா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும்
ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு